தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் டிவியா? உண்மையாவா? மேட் இன் இந்தியாவுக்கு கீழே இந்த டிவியை இந்தியர்களுக்காகவே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு கம்பெனி வந்திருக்காங்க. இந்த டைலாக்கை கேட்டால் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கா? ஸோ இது உண்மையானதா இல்லையா, இதை பற்றின இன்னும் என்னென்ன விஷயங்களை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். தவறாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக கடந்த 2-3 நாட்களாகவே இந்த நியூஸ் தான் அதிகமாக ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதிலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மெயிலும் நிறைய பேர் பண்ணி எனக்கு இந்த டிவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது உண்மையாக பொய்யா இல்லை அன்பாக்சிங் பண்ணுவீங்களான்னு நிறைய பேர் கேட்டுட்டாங்க. சரி, இது உண்மையாக இருந்தால் நம்மளும் அன்பாக்சிங் பண்ணலாம். பிகாஸ் ஒரு மேக் இன் இந்தியா ப்ராசஸ்க்கு கீழே ஒரு டிவி வரப்போகுது அப்படின்னு நானும் அவளோட தான் போய் பார்த்தேன். பட் அங்கே இருந்த விஷயங்கள் வேறு என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ 32 இன்ச் கொண்ட ஒரு ஸ்மார்ட் டிவி, இந்த டிவியை கொடுக்குறேன்னு சொல்கிறது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவிலேருந்து இது போல ஒரு பிராண்ட் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்காங்க. ரொம்ப கம்மி விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லான்னு உங்களுக்கே தெரியும். ஃப்ரீடம் 251 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க கதை என்ன ஆச்சுன்னு கடைசியில் தெரியாமையே போயிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் டெக்கில் அப்லோட் பண்ண வீடியோ. அதுதான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இப்போ இன்னொரு விஷயம். பட் இந்த விஷயம் அப்படின்றது 5000 ரூபாய்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. நாங்கள் அந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் ரன் பண்ணுவோம். நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்பீங்க, எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்மெண்ட். அது மூலிமா நாங்கள் இந்த காசை எடுத்துக்கோம் அப்படின்றது போலலாம் ஒரு டெஃபினேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, எல்லாம் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி எப்படி வாங்குறதுன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இது போல் எந்த ஒரு சைட்லேயுமே கிடையாது. ஈவன் அவங்களுடைய ஓன் வெப்சைட் கூட கிடையாது. நீங்கள் வாங்கணும்னா அவங்களுடைய அஃபிஷியலான ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்பில் மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆப் தானே டவுன்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ரேட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும், வரக்கூடிய கமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு இவங்க உண்மைத்தன்மை இவங்க கிட்ட இருக்குன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி ஒரு சில பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்லையும் கொடுத்துருக்கலாம். சரி, நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி இன்ஸ்டாலும் பண்ணி பார்த்தாச்சு. இன்ஸ்டால் பண்ண உடனே அது லாகின் பண்ணுறதுக்கு கேட்குற விஷயம் என்னென்னா உங்கள் ஆதார் நம்பரை கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஜட்மெண்ட் பிரகாரம் யாரும் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ், முக்கியமாக ப்ரைவேட் கம்பெனிஸ் யாருமே ஆதார் நம்பர் கேட்கவே கூடாது அப்படின்றது தான். இதை தைரியமாக வர கேட்குறாங்க. சரி, கீழே ஸ்கிப் ஆப்ஷனும் இருந்தது. சரி, பரவாயில்ல, ஒரு ஆப்ஷனாக கேட்குறாங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போனால் பலவிதமான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. கேஷ் ஆன் டெலிவரின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பா கேஷ் ஆன் டெலிவரி தானே, நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆமாம், ட்ரை பண்ணலாம். பட் அதுலேயும் ஒரு செக் இருக்குது, என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 32 இன்ச்சுக்கான அந்த டிவின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிவிஸ் வச்சுருக்கோம், நிறைய ஆக்சசரிஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. 32 இன்ச் கொண்ட டிவியோட விலை மட்டும்தான் 4999 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட் வருது. பட் இதற்கு மேலே டெலிவரி சார்ஜ் தனின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, நம்ம டிவிக்கு நம்ம தானே காசு கொடுக்குறோம், கொடுத்து எடுத்துக்கலாம், எவ்வளோ 5000 ரூபாய் தான் சொல்லி யோசிக்கலாம். பட் டெலிவரி சார்ஜ், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் கொடுத்தீங்கனாலே 2000 ரூபாய் வருது. பட் ஃபைனலாக நீங்கள் லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டி 5000 ரூபாய் ப்ளஸ் இந்த ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 8022 ரூபா வருது. 8000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த டிவியை வாங்குறதுக்கு இன்னும் 2000 ரூபாய் போட்டு ஃபிலிப்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிபிஎல்லேருந்து ஆதி காலத்துலேருந்து நமக்கு தெரிஞ்ச பிராண்ட், அதில் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இது ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இந்த டிவி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கேஷ் ஆன் டெலிவரி தான் சொல்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் உடனேவும் வாங்க முடியாது. நீங்கள் இதுக்கு மேலேயும் பை பண்ணணும்னா கம்பல்சரி லாகின் பண்ணணும். அப்படி லாகின் பண்ணணும்னா ஆதார் நம்பர் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் 251 அப்படின்றவங்களும் கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தான் பண்ணாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தெளிவாக கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துட்டாங்க, ஆப் ஒன்லியும் சொல்லிட்டாங்க. இவங்க டார்கெட் பண்ணுற முக்கியமான விஷயமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக நீங்களே ஆதார் நம்பர் கொடுக்குறதுக்கு. இது நான் பார்த்த வரைக்குமே ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பிகாஸ் எதுவுமே வெளிப்படைத்தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக கிடையாது. வெறும் ஒரு கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். யாராச்சும் டிவி உண்மையிலே இது இருக்குன்னு வாங்கி ரிவ்யூ பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். 1 இல்லை 2 இல்லை, ஒரு 20-30 பேர் வாங்கலாங்களான்னு பார்க்கலாம். பிகாஸ் 5000 ரூபாய்க்கு யாரும் விட மாட்டாங்க இல்லையா? அப்படி வந்ததுன்னா அதுக்கு மேலே நான் அப்டேட் கொடுக்கலாம், அதற்கு மேலே வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் 99% இது உண்மையாகவே இருந்தாலுமே சர்வீஸ் சென்டர்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் இது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது திரும்ப வாங்கி மாற்றுறதுக்கு. ஸோ கொஞ்சம் இல்லை, தூரமாகவே ரொம்ப தூரமாகவே தள்ளி நில்லுங்க. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து எல்லாமே இது இந்த மாதிரி கிடையாது. இது போல் எது வந்தாலுமே நம்பாதீங்க. குறிப்பாக ஆப்பில் நீங்கள் உங்கள் நண்பர்களை சேருங்க, இல்லை அவங்கள சேருங்க, இது போல் காசு வரும், அது போல் அதையும் நம்பாதீங்க. ஸோ இது எல்லாமே வெறும் ஸ்பேம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தள்ளிடுங்க. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை பற்றின விளக்கங்கள் என்னன்றதை நான் தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்ட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது போல் விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாருக்குமே போய் சேரணும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ், வளர்க்க டெக்னாலஜி.